சின்ன வயசில் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் சாப்பாடு கிடைக்காது. சில நேரத்தில் 9வது படிக்கிற வரைக்கும் வருஷம் அந்த 1 இயர் ஃபுல்லாகவே எனக்கு வெளியில் தான் என்ன பண்ணாங்க, தீண்டத்தகாதன் மாதிரி வெளியில் தான் என்னுடைய இதெல்லாம், என்னோடய படுக்கை. ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அங்கே தான் என்னுடைய புக்ஸு நோட் எல்லாம் அந்த பக்கம் ஓரமாக தள்ளிடுவாங்க. நான் எப்படா இந்த 9வது முடிச்சுட்டு எப்படா எங்கள் அப்பா அம்மா கூட போவோன்னு சொல்லி ரொம்ப ஏங்கியிருக்கிறேன். அப்போது அப்பா அம்மா கூட போயிட்டேன். 9வது முடிச்சுட்டு கரெக்டாக 2005 2006 அந்த வருஷத்தில் டெல்லிக்கு போகும்போது எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, தங்கச்சி எல்லாரும் செஞ்சுட்டு இருந்த வேலை என்னன்னு சொன்னால் குப்பை பொறுக்கிற வேலை தான். டெல்லியில் குப்பை பொறுக்கி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆமீன். ஆமாம், ஐயா அழகாக சொன்னார், அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தகுதிக்கு மேலே ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும். குப்பை பொறுக்கிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா குப்பையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மாதிரிலாம் குப்பை அங்கே நார்த் இந்தியாவில் கிடையாது. பயங்கர கலீஷாக இருக்கும். பாத்ரூம் எல்லாமே குப்பையில் தான் கொட்டுவாங்க. சில நேரத்தில் அந்த இடத்துல பிளாஸ்டிக்லாம் கிடக்கும் பாருங்க, அந்த டாய்லெட்டோட மிக்ஸ் ஆகி கிடக்கும். அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு, நான் உண்மையை சொல்கிற தெய்வ சமூகத்தில் அதை தொடச்சிட்டு அதை கோணி பையில் போட்டுட்டு, ஆமாம் அதை கொண்டு வந்து தான் எத்தனையோ நாட்கள் நாற்றடிக்கும். நாயெல்லாம் பார்த்தா எங்களை தெருவில் செம்மையாக குலைக்கும். ஏன்னா நாங்கள் பார்க்குறதுக்கே பரதேசி மாதிரி இருப்போம், பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி இருப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். அப்போ தெரியும் இல்லை, பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்போம். அப்போ நான் என்ன பண்ணது, சும்மா விடாது. நான் எத்தனையோ முறை இயேசுகிட்ட கேட்டிருக்கேன், அப்பா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் என்ன மாத்திரம் ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க? ஆமீன். இந்த உலகத்தில் அந்த குப்பை பொறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் செலக்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் நீங்களும் நானும். ஆமீன். நானும் என் தம்பியும் மதிய நேரத்தில் பசிக்கும் போது என்ன பண்ணணும்னு சொன்னால், பின் அழகாக போய் பிச்சை எடுப்போம். வீடுகள் தூரம் தட்டி. ஆமாம், என் தம்பிக்கு நல்லா பிச்சை எடுக்க தெரியும். எப்படி பிச்சை, எந்த வீட்டில் போய் ஆமாம் கதவு தட்டி எப்படி பிச்சை கேட்டால் என்ன பண்ணலாம், பிச்சை கொடுப்பாங்கன்னு என் தம்பிக்கு நல்லா தெரியும். அந்த முகபாவனை எல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு பார்க்குறதுக்கே பாவமாக கேட்பான், அப்படி வயிற்றில் கை வச்சுக்கிட்டு. ஆமாம், போன புதுசில் அது எனக்கு புரியல, ஆனால் நாட்கள் ஆக ஆக பிச்சை எடுக்கிறதுக்கு நானும் கற்றுக்கிட்டேன். போயிட்டு வீட்டில் கதவு தட்டி, ஆமாம் ஒரு அம்மா இருக்கிறாங்க ப்ரைஸில், அந்த அம்மா அழகாக நாங்கள் எப்போல்லாம் போய் கதவு தட்டினாலும் அப்போல்லாம் சூடாக சப்பாத்தி தின்னு கொடுப்பாங்க. ஆமாம், எங்களுக்கு பசிக்குது. சிலலாம் வெட்டி அடிச்சிடுவாங்க, ஆனால் நாங்கள் தெரியும் யார் எங்களுக்கு எந்த வீட்டுக்கு போனால் கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ கதவை தட்டி பிச்சை எடுப்போம். வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். குடும்பமாய் பிச்சை எடுத்த அனுபவங்கள் இருக்கிறது. பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் வெக்கப்பட மாட்டோம், குப்பை பொறுக்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டோம், ஏன்னா அது எங்களுடைய குடும்ப தொழில். ஆமாம், பிரைஸ்லட். ஆனாலும் நான் தேடாத தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த வசனம். ஆமாம், 2003 தான் நான் முதல் இயேசு பற்றி கேள்விப்படுறேன். அப்போ தான் ஃபாதர் பாடு, தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருக்கிறேன், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, இப்படியெல்லாம் அந்த பாடல்கள்லாம் ஆமாம் எனக்குள்ள அப்படியே பதிய ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் நல்லவர். நான் வளர வளர சண்டே கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளும் எனக்குள்ளே வளர ஆரம்பிச்சிச்சு. ஆமீன். ஆமாம், நான் நம்புறது என்னன்னு சொன்னால், இருக்கிறதுல பெஸ்ட்டான ஊழியம் சண்டே ஸ்கூல். ஆமீன். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் யாராவது? சூப்பர், ஒன்று சூப்பர். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தை தான் நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கி விடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வேளை அவங்க சாதாரணமாக பிஸ்கெட்டுக்காக வந்து உட்காரலாம், அடங்க மாட்டானுங்க. உண்மைதான். ஆமேன். ஆமாம், ஒரு இடத்துல நம்ம உட்கார சொன்னால் உட்கார மாட்டாங்க. உண்மைதான். ஆனால் யாருக்கு தெரியும், ஒரு நாள் அவங்க பெரிய ஊழியக்காரரை கர்த்தர் மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் சண்டே கிளாஸ் ஊழியத்தை நல்லா செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு 17 வயசு ஆகிடுச்சு. 16-17 வயசு ஆகும்பொழுது எனக்கு அந்த குப்பை பொறுக்கிற வேற இதில் விருப்பம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் அப்போ தான் அசிங்கம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏன் பிச்சை எடுக்கணும், நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லையா, நம்ம உழைச்சி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் முதன் முறையாக நான் என்ன பண்ணுறேன், சென்னை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இதில் கோடம்பாக்கம் அங்கே தான் வந்து சினிமாக்காரங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஊர்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. கோடம்பாக்கத்தை கண்டுபிடிச்சி அந்த கோடம்பாக்கத்தில் எப்படியாவது ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே சினிமாவில் வாய்ப்பு கேட்கணும்னு சொல்லி கோடம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டு KK நகர், சாலிகிராமம், வடபழனி இப்படி நிறைய சினிமா கம்பெனிலாம் ஏறி இறங்கி ஆமாம் என்னோடய பாடல்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு சினிமா கம்பெனியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவருடைய சித்தத்தின்படி எந்த கோடம்பாக்கத்தில் ஆமாம் நான் சினிமாவுக்காக பாட்டு எழுதுன்னு வந்தனோ, இன்றைக்கி அதே கோடம்பாக்கத்தில் கர்த்தர் ஒரு சர்ச்சை கொடுத்து அவருக்காக பாட்டு எழுத வச்சிருக்காரு. ஆமீன். இதுதான் கர்த்தர். ஆமாம், கோடம்பாக்கம் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. சென்னையில் எத்தனையோ ஏரியா இருக்குது. ஏன் இப்போ கோடம்பாக்கத்தில் எனக்கு சர்ச்சை கொடுத்தீங்கன்னு சொன்னால், இங்கே தானேப்பா சினிமாவில் பாட்டு எழுதுன்னு வந்தேன், இங்கே ஒரு சர்ச் வச்சு எனக்காக பாட்டு எழுது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அநேக பாடல்களை எழுதும்படியே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமீன். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லிங்கோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த புல்லிங்கோ பயங்கரமாக இப்படி கட்டிங் விட்டுட்டு கிழிஞ்ச பேண்ட் தான் போட்டுருவாங்க, அதுதான் ஃபேஷன். அவங்களுக்குன்னே அந்த கானா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அந்த கானா அவங்களுக்குன்னே பாடுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். டோலை கட்சின்னு அவங்க அதுதான் பாடுவாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணால் எங்கள் சர்ச்சுக்கு வந்தான். அவன் முதல்ல வந்து என்கிட்ட கேட்டேன், என்னன்னா அண்ணா அந்த உலகத்தில் உண்மையாகவே யார் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், நீயே கேட்டு பாருப்பா, வானத்தை பார்த்து கேளு யார் கடவுள். ஐ மீன்
நான் வந்து இயேசு தான் கடவுள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 2-3 வாரம் சர்ச்சுக்கு வந்தான். 2-3 வாரம் குடிச்சிட்டே கூட வந்தான். அவன்கிட்ட நான் எதுவுமே பேசலை. சில நாட்கள் ஆனது. ஒரு 3 நாள் ஆவடியில் போய் என்ன பண்ண, எங்கள் சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் தனியாக ஒரு ஃபயர் கேம்ப்னு கூப்பிட்டு போயிட்டு ஆவடியில் போய் ஒரு மீட்டிங் வச்சு நடத்தணும். அதில் அந்த தம்பியை வந்துட்டான். அதில் 2வது நாள் மீட்டிங்கில் முடிஞ்ச உடனே அவன் போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான் இருந்துக்கும்போது, சர்ச்சுக்கு வந்த முதல் நாள் சர்ச்சுக்கு வந்த ஒருத்தவங்க பார்த்துட்டு, என்னப்பா அவங்க கூட வந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், இந்தமாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நான் அந்த பையன்ட்டு அவன் எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் அவன் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறான். அவன்கிட்ட நான் பார்த்து பேசினேன், கொஞ்சம் அட்வைஸ் பேசும்போது அவன் சொன்னான்னா, எனக்கு இந்த அபிஷேகம் என்னன்னு தெரியாது, சின்ன வயசுலேருந்தே புள்ளிங்கோ வளர்ந்துட்டேன், குடியில் வளர்ந்துட்டேன், கஞ்சாக்கு அடிமை, பயங்கரமான போதிக்கு அடிமை அந்த பையன். ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டேன். ஒருவேளை இந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏதோ அபிஷேகம்னு சொல்கிறீங்களே, ஏதோ அந்நிய பாஷைன்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு வரட்டும் நான் நம்புகிறேன். ஆமாம், கர்த்தர் அன்றைக்கி புதன்கிழமை நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவன் உட்காந்துருக்கும்போது அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, ஏந்திரான்னு சொல்லி அவன் பேரை சொல்லி அவனை பற்றி அப்படியே சொன்னார். சொன்ன உடனே அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அன்னைக்கு அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தான். அவன் மைக்கு பிடிச்சி சொன்னான் சாட்சி, இயேசு தான் நான் கடவுள். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்கிறது உண்மை? இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இயேசு தான் தெய்வம். ஹல்லேலூயா. 2012 எனக்கு திருமணம் ஆச்சு. கரெக்டாக எனக்கு 21 வயசில் எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கரெக்டாக 2012 2013-14 தான் நான் முதல் முறையாக யூத் மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறேன். அப்போ யூத் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அப்போ தான் எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, 2012க்கு அப்புறமா தான் நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நான் சொல்கிறது. அங்கே 2 மேரேஜ் ஆன உடனே எங்கள் அம்மா இருந்த கொஞ்சம் காசெல்லாம் வச்சு எனக்கு ஒரு மொபைல் ஷாப் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த மொபைல் ஷாப் வச்சு கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த மொபைல் ஷாப் வேலை செஞ்சுக்கிட்டு அப்போ தான் நாங்கள் ரெகுலராக சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். சர்ச்சுக்கு போக 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 கர்த்தர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார். நான் நினச்சேன்னா ஊழியமே எனக்கு வேண்டாம். ஆமாம், ஊழியெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நம்ம ஊழியம் செய்ய தேவையில்லை. நம்ம வேணால் என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கு போயிட்டுருக்கலாம். ஒரு வேளை ஊழியம் செய்யணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அனுபவிச்சுட்டு ஒரு 40-45 வயசுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஊழியத்துக்கு வரலான்றது என்னுடைய நினைப்பு. ஆனால் கர்த்தர் 21 வயசில் கொக்கி போட்டார் பாருங்க. இப்படியும் திரும்ப முடியல. ஆமேன்னு சொல்லுங்கள் போகலாம். கர்த்தர் பிடிச்சார்னா யாராலையும் நகர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அடைச்சார்னா யாராலையும் திறக்கவே முடியாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்க போகிறார். ஆமாம், இப்படி மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 4 வருஷம் மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வருது, என்ன உன்னை ஊழியத்துக்கு அடைக்கிற முழு நேரமாக. ஏசு பேச சர்ச்சுக்கு போக போக இப்போ கடன் நிறையா ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு கடன். இப்போ என்ன பண்ண, சர்ச்சுக்கு போனால் நல்லது நடக்கணும் தானே வரும். ஆமாம், சர்ச்சுக்கு போனால் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒன்றுமே மாறலையே. ஆமேன். ஏசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார். முடிஞ்ச உடனே குடும்பத்தில் சண்டை தான், முடிஞ்ச உடனே பிரச்சனை தான். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே மாறல. பிரச்சனை, போராட்டம் வந்து கொண்டே தான் இருந்துச்சு. ஒருவேளை ஏசு உண்மையாக தான் இருக்கிறாரான்ற கேள்வியில் கூட வந்துச்சு. ஆனால் அவர் ஜீவன் உள்ளவர். ஆமேன். 2016 வருஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கடனோடு கூட என் கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணாமலே சென்னைக்கு வந்தேன். வேறு வழி தெரியாமல் எப்படியாவது சென்னையில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு 2 பிள்ளைகள் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எப்படியாவது வேலை செஞ்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல நான் மொபைல் ஷாப் பெருசாக வைக்கணுன்ற ஒரு கனவோடு கூட மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து பார்க்கும்போது கர்த்தர் நடத்தின எல்லா காரியங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. கூடம்பாக்கம் பகுதியில் 2500 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் அந்த இடத்துல தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குறிப்பிட்ட தேவை எனக்கு தேவை. அந்த காசு கொடுக்கலன்னா நான் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ இந்த காசு எனக்கு இந்த தேதிக்குள்ளே வரலன்னா உங்கள் வீட்டில் போய் நான் என்ன பண்ணிவிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அந்த ஃபோன் எடுக்க முடியாமல் என்னோடய ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு அந்த சிம் கார்டு லாக் ஆன நாட்களாக இருக்குது. கடன்காரங்களுக்கு பயந்துட்டு. எத்தனை பேர் இங்கே கடத்தில் இருக்கிறீங்க? கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது? நல்லா கை விட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், கடன்காரங்களுடைய வேதனை தெரியும், வலி தெரியும், நைட்டில் தூக்கம் வராது. ஆமாம், எப்போ 10ஆம் தேதி ஆனால் வட்டிக்காரங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடக்கும்பொழுது நான் ஒரு நாள் ஏசப்பா சமூகத்தில் அழுகுறேன். ஏசப்பா, நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, நான் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னுமே இவனை பேர் சொல்லி அடைச்சேன், உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நல்லா பாருங்களேன், உள்ளங்கையில் யாராவது ஒரு பொருளை வச்சுருந்தாங்கன்னா அதை மறந்துடுவாங்களா? யாரும் மறக்க மாட்டாங்க. ஆமாம் தானே, ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா உள்ளங்கையில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, உங்கள் சொந்த பந்தம் எல்லாம் உதவலை. ஆமேன். இருக்கிறது 4 பக்கம், எல்லா பக்கமும் தடைப்பட்டாச்சு. நான் நம்பின ஜனங்க எல்லாம் கைவிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது நம்ம வேற தொண்டு கேட்போம்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, தரேன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே. ஆனால் சொல்கிற நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்க தருவாங்கன்னு சொல்லி நம்பி நம்ம கடன்காரங்களுக்கு இந்த நாளில் கரெக்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம டேட் கொடுத்துருப்போம், இவங்க தர மாட்டாங்க, என் கை விட்டுருவாங்க. ஸோ இப்படி நம்பினவங்க கை விட்டாலும் ஆண்டவர் சொன்ன அவனை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அவர் சரியான நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி செய்ய மாட்டார், பின்னாடி செய்ய மாட்டார், கரெக்டாக செய்வார் சரியான நேரத்தில். ஆமேன். மனிதர்கள் கைகளை மூடினாதான் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோடிஜி அழகான ஒரு சட்டம் போட்டு இந்த 1000 ரூபாய் காசுலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட எனக்கு தேவையான காசை என் கையில் கொடுத்துட்டு என்ன பண்ண, பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கோ. ஐ மீன் அவருக்கு அது செல்லாத காசு, எனக்கு அது அற்புதத்தின் காசு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை பேங்க்கில் போட்டு அந்த கடனை கொடுத்து கடனை அடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமாம், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமீன். ஜெபங்களை கேட்கிறவர். சில நேரம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது இருக்கிற அந்த கடன் பிரச்சனையில், ஆமாம் ராத்திரி முழுக்க படுக்கினால நினச்சிருக்கிறேன், எப்பப்பா என் கடன் ஆடி நான் ஒரு கணக்கு போடுவேன், இத்தனை வருஷம் வேலை செஞ்சு வாடகை கட்டி ஃபேமிலி ரன் பண்ணி வட்டி கொடுத்து எப்போ இந்த கடனை அடைக்க போகிறேன். மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்த ஒரு மனுஷரையும் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, அவர் வெறுமையாய் அனுப்புகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நான் வேலை செய்கிற ஊழியம் செய்கிற இந்த கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு 10 ரூபாய் கீழே கிடக்காதான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிற ஏங்குற நாட்கள் இருக்கிறது. ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்தா அந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேனே அப்படி சொல்லிட்டு 10 ரூபாய் கீழே எதுவும் கடந்ததே இல்லை, கிடச்சதே இல்லை. கர்த்தர் நல்லவர். இப்படி 2500 ரூபாய் வாடகை கட்ட முடியாத கடன் பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஆண்டோடைய சத்தம் கேட்குது, நீ ஊழியத்துக்கு வாப்பா, நான் உன்னை ஊழியத்துக்கு பயன்படுத்துவேன். ஸோ இப்படி 2500 ரூபாய் வாடகை கட்ட முடியாமல் 2018 நடந்தது சொல்கிறேன். 2500 ரூபாய் வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன்னா சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது. ஏன்னா கடன்காரங்களுக்கு என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. கடன் பிரச்சனைக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆமாம், எந்த சொந்தக்காரங்களும் உதவி செய்ய வரல. எல்லாம் சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு ஒரு பேர் என்னென்னா கடன்காரன். நான் ஒரு முடிவு பண்ணேன், இது இனிமேல் இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு நான் தகுதி இல்லைப்பான்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதுறேன். ஏசப்பா இன்னைக்கு ராத்திரி நான் படுக்கிறேன், ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது நான் என்னுடைய உயிர் என்ன பண்ணக்கூடாது, என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கடைசியாக என்னுடைய மகளெல்லாம் பார்க்குறேன். அப்பா சாக போகிறோமான்னு என் பெண்ணுடைய பசங்க வீட்டெலாம் பேசிட்டு ராத்திரி எழுதி வைக்கிறேன். ஆமாம், காலையில் எழுந்து பார்த்தா சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம்ல, ஏசு நம்முடைய ஜெபங்களை கண்டிப்பாக கேட்பார். ஆமேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, 100க்கு 100 நம்பிக்கை இருந்துச்சு, ஏசப்பா என்னுடைய ஜெபங்களை கேட்பாருன்னு சொல்லி காலையில் எழுந்து பார்த்தா நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாகணும்னு ஆசைப்படுற, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தம்பி. ஹல்லேலூயா. உன் கடனை நான் நிச்சயமாய் மாற்றுவேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அந்த 2018 என்னோட போஜனமே என்ன தெரியுமா, போய் சர்ச்சில் உட்காந்துருவேன். கோடம்பாக்கத்தில் ரோசாப் சார்னு ஒரு சர்ச் இருக்குது, அங்கே தாவிதன் கூட இருக்குது. நைட்டு 11 மணி ஆனாலும் அங்கே போய்ட்டு உட்காந்துருவேன். ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஜெபம் மட்டும்தான் வழி என் வாழ்க்கையில் என் கடன் பிரச்சனை மாறுறதுக்கு. ஆமாம், எனக்கு ஒரு எதிர்காலம், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரே வழி தான் தெரிஞ்சிச்சு, அது இயேசுவுடைய சமூகம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. போய் தேவ சமூகத்தில் உட்காந்துருவேன். எப்பெல்லாம் மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குதோ ஓடுருவேன். ஏன்னா வேறு வழி கிடையாது. எந்த சாப்பாடு நமக்கு விருப்பம் இருக்காது. எப்படா என் கடன் பிரச்சனை மாறும், எந்த வருமானமும் கிடையாது, பால் வாங்க காசு இருக்காது. ஆமாம், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு சொன்னால், வாடகை கட்ட முடியல. கொடுத்துருந்த அட்வான்ஸ் 2500 ரூபாய், 3 மாதம் 7500 ரூபாய் கொடுத்துருந்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ் டோட்டலாக கழிஞ்சிடுச்சு. இப்போ ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு வாடகை கட்டுறதுக்கு என்னால் வக்கு இல்லை, நீ எதுக்கு பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போகிற? ஐ மீன் ஆமாம், கர்த்தர் நல்லவர். இத்தனைக்கும் அவங்களும் ஒரு கிறிஸ்தவர்கள் தான். ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நொறுக்கிடுச்சு. ஒரு மனுஷனை உடைக்கிறதுக்கு பெருசாக பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, ஒரு வார்த்தை போதும். அப்படி தானே? ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டோம். அப்போ நான் தெய்வ சமூகத்தில் போய் அழுவுறேன், ஏசப்பா சாக தான் கூடாது, நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு மனைவி வேணாம், பிள்ளைகள் வேணாம், யாரும் வேணாம், சொந்தக்காரங்க யாரும் வேணாம், எங்கேயாவது போயிடுறேன்ப்பா. வாண்டஸ் எங்கேப்பா போவ நீ? டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் இயேசு தான் இருக்கிறார். ஆமாம் தானே? அவன் லண்டன் போனாலும் அங்கேயும் இயேசு தான் இருக்கார். நீ எங்கே போனாலும் அங்கேயும் நான் தான் இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அன்றைக்கி நைட்டு நான் 11:30 மணிக்கு நான் எழுதுகிறேன் ஏசப்பா கிட்ட ஒரு லெட்டர். என்னன்னு சொன்னால், நான் யாருக்கு எவ்வளோ கடன் தரணுமோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, அது ஒரு தொகை வந்துச்சு. நான் ஏசப்பாட்ட நைட்டு 11:30 மணிக்கு முட்டி போட்டு ஏசப்பாட்ட மேலே தூக்கி காட்டுறேன். ஏசப்பா நீங்கள் கூப்பிட்றீங்க, எனக்கு கரெக்டாக 26 வயசுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க, எனக்கு ஊழி என்னன்னு தெரியாது, நான் பைபிள் காலேஜும் போகல, எந்த பாஸ்டர்ட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை, ஆமாம் எனக்கு அவ்வளோ அனுபவம் எதுவும் தெரியாது, ஆனால் நீங்கள் கூப்பிட்றீங்கிறது மட்டும் நல்லா புரிய முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதி, நான் மட்டும் ஊழியத்துக்கு வர போகிறதில்ல,
என் பின்னாடி இவ்வளோ கடன் வரப்போகுது ஏசப்பா. முழு நேர ஊழியத்துக்கு நான் அடைக்கும்போது இவ்வளோ கடனும் நான் கடங்காரன்ற பேரோடு கூட தான் ஊழியக்காரனாக வரப்போகிறேன். ஆமாம் ப்ரைஸ். அப்படி சொல்லி அந்த நைட்டு 11:30 மணிக்கு எழுதி ஏசப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். 2019 வருஷத்துக்குள்ளே ஏசப்பாட்ட சொல்கிறேன், ஏசப்பா நான் 2019க்குள்ளே போகல ஏசப்பா, என்ன 2018 என் வாழ்க்கையை முடிச்சுடுங்க. ஏன்னா என்னால் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. நான் ஒப்பு கொடுத்து 9 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த அற்புதமும் நடக்கல ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுறேன், ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறேன். கரெக்டாக ஜனவரி 26 2019 என்னுடைய கடன் தொகை எல்லாம் ஒருத்தர் இலவசமாய் கொடுத்து அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் நல்லா கையை கட்டி உதவி செய்யுங்க. சொன்னதை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமேன். ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏசு சொன்னார், உன்னால் உன் கடனை அடைக்க முடியாதுன்னு சொன்னார். நம்ப முடியல. 1.5 மாதம், கிட்டத்தட்ட 2 மாதம் தான் இருக்கும். அந்த 2 மாதத்துக்குள்ளே கேப்புக்குள்ளே ஊழியத்துக்கு நான் முழுமையாக என்னை நம்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை நம்பி அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய கடனை எல்லாம் ஒருத்தர் இலவசமாய் கொடுத்து அடைக்க உதவி செஞ்சார். ஒரு காலத்தில் என்னுடைய பெயரே கடங்காரன். ஆமேன். இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன். நானுமே சொல்லுங்க பார்க்கலாம்.